உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரை சேர்ந்த சங்கீதா பாண்டே வெறும் 1500 ரூபாய் தொடங்கிய தொழில இன்னைக்கு 3 கோடி ரூபாய் நிறுவனமா மாத்திருக்காங்க. சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த இல்லத்தரசியான சங்கீதா இன்னைக்கு பல பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா மாறியிருக்காங்க. சங்கீதா தனது குடும்ப பொறுப்பை அலட்சியப்படுத்தாம வெற்றிகரமான தொழிலதிபராகி தன்னை மாதிரி இருக்க மத்த பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிச்சிட்டு இருக்காங்க. சங்கீதா யாரு, அவங்க அப்படி என்ன தொழிலை தொடங்கி இவ்வளவு லாபம் பாக்குறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கோரக்பூரை சேர்ந்த ஒரு சாதாரணமான குடும்ப பெண் தான் சங்கீதா பாண்டே. இவங்க கடுமையான நிதி நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க. தன்னோட வாழ்க்கையோட ஒரு கட்டத்திலையும் சவால்களை எதிர்கொண்ட சங்கீதா பாண்டே கோரக்பூர் பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதாவுடைய குடும்பத்துடைய பொருளாதார நிலை ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு. இதனால வெளியில போய் வேலை பார்க்கற நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்ததால அவங்கள பாத்துக்கிற பொறுப்பும் சங்கீதாவுக்கு இருந்துச்சு. இதனாலதான் வீட்டுல இருந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்போதான் ஸ்வீட் பாக்ஸ் செய்யற ஐடியா அவங்களுக்கு வந்துச்சு. இதுக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 1500 ரூபாய் முதலீட்டுல தனது தொழிலை தொடங்கினாங்க. கடைகளுக்கு போய் ஸ்வீட் பாக்ஸ் செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களை சைக்கிள்ல போய் வாங்கிட்டு தனது தொழிலை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதே சைக்கிள்ல போய் தயார் செய்யப்பட்ட பாக்ஸ்களையும் வழங்கியிருக்காங்க. சங்கீதா பாண்டே பல சவால்களையும் விமர்சனங்களையும் சந்திச்சிருக்காங்க. ஆனா எதுக்குமே மனம் தளராத இவங்க இப்போ 3 கோடி ரூபாய் நிறுவனத்துக்கு சொந்தக்காரரா இருக்காங்க. சங்கீதா முதல் நாள் 100 பாக்ஸ்களை தயாரிச்சு விற்பனை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் உடைய நம்பிக்கையை பெற்ற இவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி பாக்ஸ் உடைய டிசைன்ஸையும் அதோட குவாலிட்டியும் மாத்திருக்காங்க. இந்த மாதிரி பல சூழ்நிலையில அவங்க நிறைய இழப்புகளையும் சந்திச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அதை என்ன நினைச்சு மனம் தராம அந்த இழப்புகளை எப்படி சரி பண்றது, அதுல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு யோசிச்சு அதை நோக்கி முன்னேறி இருக்காங்க. இறுதியா லக்னோல இருந்து மூலப்பொருட்களை வாங்க தொடங்கிய போது அவங்க செய்யற ஸ்வீட் பாக்ஸ் உடைய தரமும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் லாப வரமும் அதிகரிச்சிருக்கு. படிப்படியா தன் தொழிலை விரிவுபடுத்தவும் ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில நாட்கள்ல 35 லட்சம் கடன் வாங்கி தொழிற்சாலையை ஆரம்பிச்சு உற்பத்தியை அதிகரிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் உற்பத்திக்கு நவீன இயந்திரங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தற்போது இந்த தீபாவளிக்கு மாட்டு சாணத்துல இருந்து சிறப்பு ஆர்கானிக் விளக்குகளையும் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கிட்டு இருக்காங்க. திருமணமாகி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எந்த தொழிலுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த பெண் ஒரு சிறந்த உதாரணமா இருக்காங்க. ஆரம்பத்துல லாபம் குறைவாகவே இருந்தாலும் அவருடைய விடாமுயற்சியின் காரணமா தற்போது இந்த நிறுவனம் 3 கோடி ரூபாய் மதிப்புடையதாக மாறி இருக்கு. உள்ளூர்களுக்கு மட்டுமே சப்ளை பண்ணிட்டு இருந்த சங்கீதாவுடைய பிசினஸ் இன்னைக்கு வெளிநாடுகள் வரைக்கும் பரவி இருக்கு. இன்னைக்கு நிறைய பெண்கள் குடும்ப சூழல் காரணமா அவங்களுக்கு பிடிச்ச பல விஷயங்களை செய்யாம இருக்காங்க. உதாரணத்துக்கு சில பெண்களுக்கு வேலைக்கு போக ஆசை இருக்கும், சில பெண்களுக்கு சொந்தமா ஒரு தொழில் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லா பெண்களும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் குடும்ப சூழலை காரணமா வச்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாம மறுத்துறாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்ல, முயற்சி பண்ணா யாராலையும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு சங்கீதா ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்காங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றத சங்கீதா அவங்க விடாமுயற்சி மூலியமா அவங்க தொழில் மூலமா நமக்கு சுட்டி காட்டியிருக்காங்க.